இப்போ ராஜஸ்தான்ல கோட்டா இருக்குல்ல, இந்த ஐஐடியில் வந்து பாஸ் பண்ண முடியல சூசைட் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்து போறானே, அவெல்லாம் எதனால செத்து போறான்னு நினைக்கிறீங்க? ஆங்கிலத்தில் தன்னால் படிக்க முடியவில்லை, தொடர்பு கொள்ள முடியவில்லை, அந்த தரத்திற்குண்டானவனாக தன்னை தகவமைத்துக் கொள்ளவில்லைன்னு தான் தூக்கு போட்டுக்கிட்டு சாவறான். அதனால்தான் கோட்டாவில் இருக்கிற எந்த ஹாஸ்டல்லையும் ஃபேன் இருக்கு பாருங்க, ஃபேனுக்கு வந்து காயில் ஃபேன் போடணும்னு கவர்மெண்ட் சர்க்குலர் போடுது. அது எப்படின்னா தூக்கு போட்டு மாட்டி தொங்குனீங்கன்னா கீழே ஃபேன் இறங்கிடும், கைத்துல தொங்க முடியாது. அரசாங்கம் உத்தரவு போடுற அளவுக்கு அந்த மாணவர்களுக்கு வந்து அவ்வளவு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க, ஐஐடி எல்லாம் தூக்கிடுறோம், என்ஜினியரிங் தூக்கிடுறோம். இல்ல நீங்க சொல்லுங்க, இந்த மாநிலத்துல தமிழ் மொழியில வந்து என்ஜினியரிங்கும் தமிழ் மொழியில மருத்துவத்தை கொண்டு வந்து கூட 5000 கோடி தமிழ் மொழிக்கு ரிலீஸ் பண்ண சார்ந்தவங்க படிக்கிறது ஆங்கிலத்தில் அவங்க தான் அதிகம். அமித்ஷா மட்டுமல்ல, அவர் சார்ந்தவர்கள். நான் சொன்ன 4-5 உதாரணம் தவிர நீங்க மீதி எல்லாம் லிஸ்ட் எடுங்க. எங்க வீட்டு பிள்ளைங்க பூரா ஃபாரின் யூனிவர்சிட்டியில் இருப்பான், பசங்க பூரா அங்கதான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ஃப்ளைட் ஏறி இறங்கும் போது எங்கேயாவது இந்த மாதிரி விபத்து நடந்தாதான் அந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகளே வெளியில வருது.